சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டப்பூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள் ஆவணங்களுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கையெட்டி தொடர்பில் பேச வேண்டாம், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எச்சரித்த தேசிய மக்கள் சக்தியினர். தமிழரசு கட்சியில் தொடரும் சுமந்திரனின் ஆதிக்கம், கட்டளைக்கு அடிபணியாததால் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர். இலங்கை விவகாரங்களில் இந்தியாவின் கரிசனை அதிகரிப்பு, முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவிப்பு. கண்டி வெடிகுண்டு விவகாரம், அச்சுறுத்தல் பீதியை ஏற்படுத்தும் முயற்சி என்கிறது காவல்துறை. அதிக எண்ணிக்கையில் இந்தியர்களை நாடு கடத்திய சவுதி அரேபியா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிப்பு. உக்ரைன் மீதான ரஷ்ய போர், அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் வகையில் அரசு தலைவர்கள் சந்திப்பு. இனி விரிவான செய்திகள். யாழில் சட்டவிரோதமாக தையிட்டி விகாரை தொடர்பில் பேச வேண்டாம் என தேசிய மக்கள் சக்தியினர் எச்சரித்துள்ளனர். யாழ் மாவட்ட செயலக ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியினர் இதனை தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தையிட்டி விகாரை தொடர்பில் அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன என கேள்வி எழுப்பியுள்ளார். தையிட்டி விகாரை தொடர்பில் அரசாங்கம் முடிவெடுத்துள்ளதாகவும் அதற்காக விகாரையை உடைக்க முடியாது எனவும் அதற்கு கடற்றொழில் அமைச்சர் பதிலளித்துள்ளார். ஏன் உடைக்க முடியாது? தென்னிலங்கையில் சட்டவிரோத விகாரைகளை உடைக்கவில்லையா? இது ராணுவத்தினரால் சட்டவிரோதமான முறையில் அமைக்கப்பட்ட ஒரு சட்டவிரோத கட்டுமானம். அதனை உடைப்பதில் என்ன தடை என கஜேந்திரகுமார் கேள்வி எழுப்பினார். அதற்கு அமைச்சர் பதில் சொல்ல முடியாது என்று விளங்கிக் கொண்டிருந்த வேளை கூட்டத்தில் பொது அமைப்புகளின் பிரதிநிதிகள் என்ற அடையாளத்துடன் கலந்து கொண்டு கரவட்டி பிரதேச சபையின் தேசிய மக்கள் சக்தியின் உறுப்பினர்கள் தையிட்டி விகாரை தொடர்பில் பேச வேண்டாம் என தெரிவித்துள்ளதுடன் தங்களின் கிராமத்தில் கோவில் பிரச்சினையொன்று இருப்பதாகவும் அது தொடர்பில் பேச வேண்டும் எனவும் குழப்பத்தை ஏற்படுத்தும் கருத்துக்களை தெரிவித்துள்ளனர். அதனை சாதகமாக பயன்படுத்திய கடற்றொழில் அமைச்சர் இத்துடன் கூட்டம் நிறைவு பெற்றது என அறிவித்து தையிட்டி விகாரை தொடர்பில் எந்த கருத்தும் கூறாது கூட்டத்தை விட்டு வெளியேறியமையும் குறிப்பிடத்தக்கது. வடக்கு கிழக்கு மாகாணங்களில் யுத்தம் காரணமாக அதிகளவு பாதிக்கப்பட்டதும் பாரம்பரிய உறவுகளின் ஆதரவின்றியும் பெண்கள் புதிய வாழ்க்கை முறையில் கடினமான சவால்களை எதிர்கொண்டதாகவும் முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். ஜிஎல் பீரிஸ் அண்மையில் வெளியிட்ட இலங்கை அமைதி செயல்முறை ஒரு உள்பார்வை எனும் நூலிலேயே இதனை தெரிவித்துள்ளார். யுத்தம் பெருமளவில் பாதித்த தரப்பினராக பெண்களே உள்ளதாகவும் ஆண்கள் மத்தியில் மரணங்கள் மற்றும் காணாமல் ஆக்கப்படுதல்கள் அதிகரித்திருந்தமையால் குடும்பங்களை வழிநடத்தும் கட்டாயத்துடன் பெண் தலைமைத்துவ குடும்பங்கள் அதிகரித்துள்ளதாகவும் ஜிஎல் பீரிஸ் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பாரம்பரிய உறவுகளின் ஆதரவின்றி பெண்கள் புதிய வாழ்க்கை முறையில் கடினமான சவால்களை எதிர்கொண்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனால் மறுகட்டமைப்பு மற்றும் அணுகுமுறைகளை மறுசீரமைக்கும் முழுமையான செயல்முறைக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டதாகவும் இதற்கு இந்தியா ஒரு முக்கியமான காரணியாக இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த நூற்றாண்டின் இறுதி 2 தசாப்தங்களிலும் இலங்கை விவகாரங்களில் இந்தியாவின் கரிசனை அதிகரித்திருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதுவே 1987 ஆண்டின் இந்தியா இலங்கை உடன்படிக்கையில் இது தெளிவாக வெளிப்பட்டதாகவும் இது அரசியலமைப்பின் 13வது திருத்தத்திற்கு வழிகோலியதாகவும் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை விவகாரத்தில் இந்தியா, நோர்வே உள்ளிட்ட நாடுகளின் செயற்பாடுகள் தொடர்பாக விமர்சனங்களை முன்வைத்தவர்கள் வெளிநாடுகளின் வகைபாகத்தை முழுமையாக நிராகரிக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து கரைதுறைப்பற்று பிரதேச சபை உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் நீக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஆளுகைக்குட்பட்ட கரைதுறைப்பற்று பிரதேச சபையில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்ட 2026 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் 11 வாக்குகளால் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதன்போது இலங்கை தமிழரசு கட்சியின் பிரதேச சபை உறுப்பினர் சின்னராசா லோகேஸ்வரன் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்திருந்தார். இந்த நிலையில் கரைதுறைப்பற்று பிரதேச சபையின் வரவு செலவு திட்டத்திற்கு எதிராக வாக்களிக்குமாறு தமிழரசு கட்சி கடந்த 24ஆம் தேதி தமது உறுப்பினர்களிடம் பணித்திருந்தது. இந்த தீர்மானத்திற்கு எதிராக சின்னராசா லோகேஸ்வரன் செயற்பட்டதை தொடர்ந்து அவர் கட்சியின் உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இதனால் வெற்றிடமாகும் பதவிக்கு மற்றொருவர் கட்சியினால் நியமிக்கப்பட உள்ளதாக சுமந்திரன் தெரிவித்துள்ளார்.
கண்டி மாவட்ட செயலகத்தில் வெடிபொருட்கள் இருப்பதாக கிடைத்த தகவல் பொதுமக்களிடையே அச்சத்தினை ஏற்படுத்தும் முயற்சியாக இருக்கலாம் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். கணினி குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்று காலை வெளியிட்டுள்ள புதிய அறிவிப்பில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கண்டி மாவட்ட செயலகத்தில் 5 இடங்களில் குண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட செயலகத்தின் மின்னஞ்சல் முகவரிக்கு நேற்று செய்தியொன்று அனுப்பப்பட்டிருந்தது. இது தொடர்பாக கண்டி பிரிவுக்கு பொறுப்பான சிரேஷ்ட காவல்துறை அத்தியகச்சருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து கண்டி காவல் நிலைய உத்தியோகத்தர்கள், காவல்துறை மோப்பனாய் பிரிவு, காவல்துறை விசேட அதிரடிப்படையின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவு மற்றும் ராணுவத்தின் குண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் வரவழைக்கப்பட்டு பாரிய தேடுதல் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இந்த தேடுதல் நடவடிக்கைகள் நேற்றைய தினம் காலை முதல் மாலை மேற்கொள்ளப்பட்ட போதிலும் சந்தேகத்திற்கிடமான வெடிபொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த மின்னஞ்சல் தகவலானது பொதுமக்களிடையே தேவையற்ற பதற்றத்தை உருவாக்குவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு முயற்சியாகவே கருதப்படுவதாகவும் இது தொடர்பில் கணனி குற்றப்புலனாய்வு பிரிவினர் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். இலங்கையில் ஏற்பட்ட டித்வா புயலால் சுமார் 3 வீடுகளில் ஒரு வீடு உணவு பாதுகாப்பின்மையை எதிர்நோக்குவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டுள்ள 5,27,000 சிறுவர்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது. 1.2 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு மனிதாபிமான உதவி தேவைப்படுவதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அத்துடன் பசி மற்றும் உணவு பாதுகாப்பின்மை அதிகரித்து வருவதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் பல குடும்பங்கள் உணவை குறைப்பது போன்று உத்திகளை நாடுகின்ற நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கையில் ஊடக சுதந்திரத்திற்கு அனுர அரசால் அச்சுறுத்தல் ஏற்படுவதற்கு ஐக்கிய தேசிய கட்சி இடமளிக்காது என முன்னாள் அமைச்சரான வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு சுதந்திரம் அளிக்கும் வகையில் ஐக்கிய தேசிய கட்சி ஆட்சியில் தான் தேவையான சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதாக வஜிர அபேவர்தன தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தை கூட ரணில் விக்ரமசிங்கவே கொண்டு வந்ததாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மக்கள் அரசியல் பிரமுகர்கள் தவறிழைப்பது இயல்பு, ஆனால் அதனை ஊடகங்கள் சுட்டிக்காட்டும் போது திருத்திக் கொள்ள முற்பட வேண்டும் எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். மாறாக ஊடகங்களை ஒடுக்குவதற்கு முற்படக்கூடாது எனவும் ஊடகங்களை அச்சுறுத்துவது பாரதூரமான விடயம் எனவும் இதற்கு ஐக்கிய தேசிய கட்சி இடமளிக்காது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் எந்த நேரத்திலும் ஊடக அடக்குமுறையை நாடாது என ஸ்ரீலங்கா சுதந்திர மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச தெரிவித்துள்ளார். தவறான மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை பரப்பும் எந்தவொரு ஊடகத்திற்கும் எதிராக அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க கடமைப்பட்டுள்ளது என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜேதிச குறிப்பிட்டுள்ளார். சமூக ஊடக தளங்கள், மின்னணு மற்றும் அச்சு ஊடகங்கள் அரசாங்கத்தை விமர்சித்து அதன் குறைபாடுகளை சுட்டிக்காட்டலாம் எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் சில தொலைக்காட்சிகள் மற்றும் சமூக ஊடகங்கள் தவறான மற்றும் திரிவுபடுத்தப்பட்ட செய்திகளை பரப்பி தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த விடயம் டித்வா சூறாவளிக்கு பிறகு மறுகட்டமைப்பு முயற்சிகளை தடுப்பதாகவும் மற்றும் சுகாதாரத்துறை குறித்து மக்கள் மத்தியில் சந்தேகத்தை தோற்றுவிப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் ஒரு தவறான அல்லது திரிவுபடுத்தப்பட்ட செய்தி வெளியிடப்பட்டவுடன் மட்டுமே அரசாங்கம் தலையிடுகிறது என்று கூறியுள்ள நலிந்த ஜேதிச எந்த நிலையிலும் ஊடகங்களை அடக்குவதற்கு அரசாங்கம் முயற்சி செய்யாது என்றும் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் துவிச்சக்கர வண்டியில் சென்ற முதியவர் ஒருவர் மோட்டார் சைக்கிள் மோதியதில் உயிரிழந்துள்ளார். மட்டுவில் கிழக்கு சாவகச்சேரியை சேர்ந்த அருணாசலம் சத்தியசீலன் என்ற முதியவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். குறித்த நபர் கனகம்புள்ளியடி வீதியிலிருந்து புத்தூர் சந்தியூடாக நேற்றைய தினம் துவிச்சக்கர வண்டியில் சென்று கொண்டிருந்த போதே பின்னால் வந்த மோட்டார் சைக்கிள் அவர் மீது மோதி விபத்து சம்பவித்துள்ளது. இதன்போது அவர் மயக்கமடைந்த நிலையில் நேற்றைய தினம் 5:30 மணிக்கு சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு பின்னர் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அவரை பரிசோதித்த வைத்தியர்கள் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக தெரிவித்துள்ளனர். சடலம் மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டார். இதுகுறித்து மேலதிக விசாரணைகளை சாவகச்சேரி காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர். 2025ஆம் ஆண்டில் அதிக எண்ணிக்கையிலான இந்தியர்கள் சவுதி அரேபியாவிலிருந்து நாடு கடத்தப்பட்டு உள்ளனர் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா 2வது இடத்தில் உள்ளது எனவும் வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது.
2025ஆம் ஆண்டில் 81 நாடுகளில் இருந்து 24,600க்கும் மேற்பட்ட இந்தியர்கள் நாடு கடத்தப்பட்டனர். அதிகபட்சமாக சவுதி அரேபியாவில் இருந்து 11,000 பேர் இந்தியாவிற்கு நாடு கடத்தப்பட்டிருப்பதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்காவில் இருந்து 3,800 பேரும், மியான்மர், மலேசியா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகளில் இருந்து 6,000க்கும் மேற்பட்டவர்களும் நாடு கடத்தப்பட்டுள்ளதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் பஹ்ரைனில் இருந்து 764 பேரும், தாய்லாந்திலிருந்து 481 பேரும், கம்போடியாவிலிருந்து 305 பேரும் நாடு கடத்தப்பட்டிருந்ததாக அமைச்சகம் தெரிவித்திருந்தது. இந்த நிலையில் வெளிநாடுகளில் தரையிறங்குவதற்கு முன்பு தொழிலாளர்கள் விதிகள் குறித்து விழிப்புணர்வு பெறுவது முக்கியம் என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. உக்ரைன் மீதான ரஷ்ய போரில் ஒரு அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் முயற்சிகளின் புதிய நகர்வாக நாளை அமெரிக்க அரசுத் தலைவர் டொனால்ட் ட்ரம்பை உக்ரைனிய அரசுத் தலைவர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி சந்தித்து பேசவுள்ளார். உக்ரைன் மீதான ரஷ்யாவின் போர் இன்னும் சில வாரங்களில் 4 ஆண்டு காலத்தை எட்டவுள்ள நிலையில் 2026ஆம் ஆண்டு அதனை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளது. எனினும் இந்த சந்திப்பு மூலம் அமைதியை உருவாக்குவதற்கான உறுதியான உடன்பாடு ஒன்றுக்கு வழிவகுக்கும் என்பதை கூற முடியாது என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளால் ஏற்கனவே வகுக்கப்பட்ட 20 அம்ச அமைதி திட்டம் தற்போது 90% தயாராக உள்ள நிலையில் அது குறித்து நாளை தான் ட்ரம்புடன் விவாதிக்க திட்டமிட்டுள்ளதாகவும் ஜெலன்ஸ்கி செய்தியாளர்களிடம் கூறியுள்ளார். அமெரிக்காவிற்கும் ரஷ்யாவிற்கும் இடையிலான பேச்சுவார்த்தைகளை தொடர்ந்து வெளிவந்த 28 அம்ச அமைதி திட்டம் ரஷ்யாவுக்கு அதிகம் சாதகமாக இருப்பதாக உக்ரைன் நட்பு நாடுகள் விமர்சித்ததை அடுத்து மீண்டும் இந்த திட்டம் மீள்திருத்தத்திற்கு உள்ளானது. உக்ரைன் மற்றும் அமெரிக்க அதிகாரிகளுக்கு இடையேயான பல வாரங்களாக நடந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பிறகு அந்த வரைவு தற்போது 20 அம்ச திட்டமாக குறைக்கப்பட்டுள்ளதால் இதனை ரஷ்யா ஏற்குமா என்பது தெரியவில்லை. புதிய அமைதி திட்டத்திற்கு ரஷ்யா உடன்படவில்லை என்றால் ரஷ்யா மீது கடும் நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என உக்ரைன் குறிப்பிட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். தையிட்டி தொடர்பில் பேச வேண்டாம், ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் எச்சரித்த தேசிய மக்கள் சக்தியினர். தமிழரசு கட்சியில் தொடரும் சுமந்திரனின் ஆதிக்கம், கட்டளைக்கு அடிபணியாததால் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட உறுப்பினர். இலங்கை விவகாரங்களில் இந்தியாவின் கரிசனை அதிகரிப்பு, முன்னாள் அமைச்சர் GL பீரிஸ் தெரிவிப்பு. கண்டி வெடிகுண்டு விவகாரம், அச்சுறுத்தல் பீதியை ஏற்படுத்தும் முயற்சி என்கிறது காவல்துறை. அதிக எண்ணிக்கையில் இந்தியர்களை நாடு கடத்திய சவுதி அரேபியா, இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவிப்பு. உக்ரைன் மீதான ரஷ்ய போர், அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் வகையில் அரசு தலைவர்கள் சந்திப்பு. இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.